Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தாவேகாவின் பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது. அவ்வளவுதான், அது ஒரு செய்தி. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸுக்கு எவ்வளவு வேல்யூன்னு தெரியுங்களா? 2% வச்சிருந்தா 1000 கோடி இருக்கு. 2% வச்சிருந்தா 1000 கோடி இருக்கு. விஜய் 2%க்கு மேல வச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். இப்ப அவர் போனாருன்னு வச்சுங்களேன், ஏன் அவருக்கு 1000 கோடி வருமானம் இருக்கு நான் எனக்கு கருத நாம் தமிழர் ஒண்ணு, தாவேகா ஒண்ணு. இப்போ தாவேகா பக்கம் இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அதனால ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்படுமோன்னு ஒரு பயம் இருக்கா நாம் தமிழர்? இல்ல, நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையிலே தாவேகா ஒரு எங்களுடைய வாக்குகளை எடுத்துக்கொள்கிற கட்சியா நாங்க பார்க்கவே இல்லை. இளைஞர்கள் அதிகபட்சம் எங்களை எல்லா வகுப்புலையும் நீங்க எங்க கூட்டம் அதிகபட்சமா எங்கள் கட்சியில் இருக்க தம்பிகள் கோட்பாட்டு அளவுல ஒவ்வொருவரும் ஒரு தூண் போன்றவர்கள், ஒரு மலை போன்றவர்கள். அவர்கள் விஜய் படங்களை விரும்பி பார்க்கலாம், ஆனால் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்க மாட்டார்கள். விஜய் படங்களை பார்ப்பவர்களா இருப்பார்கள். விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் நாம் தமிழருக்கு வருவார்கள் என்று சொல்றாங்க. தாவேகா இப்போ ஒரு குறிக்கோளோட வந்திருக்கக்கூடிய கட்சி. இது சமரசத்துக்கு இடம் இல்லை. ஆனால் ஒருவேளை நல்லது நடக்கும்னா எந்த எஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நாங்க போவோம். அவர் பாஜகவோட சேருவாரு அப்படின்ற சமிஞ்சையை கொடுக்குறாரோ, அதற்கேற்ற மாதிரி கள சூழலை அவர் தயார்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு அப்படி தோணுது. இல்ல, கரெக்ட். அவர் திமுக எதிர்ப்புன்றதே காரணம்னு சொல்லுவார் நாளைக்கு. மக்கள் நலன் பட் பாஜகவும் எதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போக முடியும்? அவர் டெரரிஸ்டா மாற போறாரா? மக்கள் இல்ல. அவர் திமுகவோட சேர போறாரா? இல்ல. அவர் திமுகவோட இது பண்ண போறாரு. நாம் தமிழர் இந்த கோட்பாட்டோட அவருக்கு கிட்ட சேர்க்க மாட்டோம் நாங்க. அதனால அதுவும் அந்த சூழலும் இல்ல. தாவேகா கோட்டை பிடிக்குமா, நாம் தமிழர் கோட்டை பிடிக்குமா? நாம் தமிழர் கோட்டை பிடிக்கும். அதுல ஒண்ணு இல்ல. நீங்களும் அதே சொல்றீங்க. அவங்க கிட்ட கேட்டா நான் அதே சொல்லுவேன். நாம் தமிழர் சொன்னாங்க, உறுதியா சொன்னாங்க. நான் சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல வருடங்கள் கழித்து கோவையில விஜயம் செஞ்சிருந்தாரு. 2 நாள் கோவையே ஒரு மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்படி இருந்தது சார் அந்த ரோட் ஷோ ஆகட்டும்? நீங்க பல வருடங்கள் கழித்து கோவைக்கு விஜயம் செய்தார்னு சொல்றீங்க. நான் பார்க்கறது பல வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்தார் நான் பார்க்குறேன். அது எப்படி தமிழ்நாடு? அவர் எப்போ சமீபமா பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2-3 முறை தான் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் அவரோட அவர் கட்சி, அவர் செயல்பாடு, அவர் எவ்வளவு தூரம் அது செயல்படுறதுக்கு எவ்வளவு நாள் அதுலேருந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? ஓகே, 1 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. நடுவில் பரந்தூரில் பார்த்தோம், 15 நிமிஷமோ 1/2 மணி நேரம் பார்த்தோம். அப்புறம் வேற இதில் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. நேற்று ஒரு 17 நிமிஷமா பேசியிருக்காரு. இன்னைக்கு 5 நிமிஷமா பேசியிருக்காரு. ஜூன் ஜூலை ஆகட்டும். அதான் இது போல நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் எப்பயோ ஒருத்தர் தான் பார்க்குது. அரசியல் அப்படி இல்லை. அரசியல்ன்றது எப்படின்னா, ஒரு பால் ஊட்டுற குழந்தைய ஒரு தாய் வளர்க்குற மாதிரி. குழந்தை எப்போ தூங்குதோ அப்போ தான் ஒரு தாய் போய் தன்னோட வேலைகளை செஞ்சுக்க முடியும். அப்போ போய் குளிச்சிக்கிறது, அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்துடுது. குழந்தை அடுத்த நொடி எழுச்சி கதறிச்சின்னா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அந்த குழந்தைய பராமரிச்சாகணும். அது பாலுக்காக கத்தும், பூச்சி கடிச்சிச்சின்னு கத்தும், மூட் அவுட் ஆயிடுச்சின்னு குழந்தை கத்தும். நீங்கள் 24/7 நீங்கள் 365 டேஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது பேர் தான் பாலிடிக்ஸு. எப்போ நான் நீட் பேசிஸில் அட்டன் பண்ணுவேன்றது அது அரசியல் கிடையாது. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் அப்படி எப்பொழுதாவது எழாது. எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும். எப்போதாவது ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும், ஒரு வாரம் அப்படி தான் கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு சீசனல் மாதிரி போகிறது நல்ல அரசியல், நல்ல ஜனநாயகத்திற்கு நல்லது இல்லைன்னு நான் பார்க்குறேன். அது நான் விஜய் அவர்களாக பார்க்கல. விஜய் என்ற பேரை கூட தள்ளி வச்சுட்டு ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியின் தலைவர் எப்படி இயங்கணும்னு பார்க்கும்போது இப்படி இயக்கமே இல்லாமல் இயங்குகிறேன் என்று சொல்லுவது சரியில்லைன்னு பார்க்குறேன். இன்னொன்று, பூத் கமிட்டி அந்த நிகழ்வுன்றது என்ன நிகழ்வு? பூத் கமிட்டினா கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க, கட்சியை நடத்துகிற முக்கிய பொறுப்பாளர்கள், தேவைப்பட்ட தலைவர் கூட வரணுன்ற அவசியம் இல்லை. அது ஒரு விதமான நிர்வாக அறிவுறுத்தல்கள் தான். ஒரு பூத் கமிட்டினா எப்படி இருக்கணும், பூத்தில் அன்னைக்கு எப்படி ஆளை உட்கார வைக்கணும், என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், எப்படி ஆளை மாற்றிக்கணும், அங்கே போனால் என்னென்ன சிக்கல் வரும், ஒரு ஓட்டு செல்லலைன்னா என்ன பண்ணணும், ஒரு ஓட்டு நம்மால் போட்டால் வேற ஒரு சின்னத்துக்கு விழுதுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஓட்டை சேலஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எப்படி போய் மக்களை அணுகணும், பூத்துக்கு வெளியில் யார் இருக்கணும்,
யார் சாப்பாடு இதெல்லாம் கூட அதெல்லாம் பெட்ரோல் போட்டு இதெல்லாம் பேசுறது தான் ஒரு பூத் கமிட்டி மாநாடு மீட்டிங். அப்போ இதில் ஊடகங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இது ஒரு வரி செய்தி. இன்றைக்கு தாவேகாவின் பூத் கமிட்டி கூட்டம் நடந்தது, அவ்வளோதான். அது ஒரு வரி செய்தி. பூத் கமிட்டி கூட்டத்திற்காக அவர் வருகிறார், கதவின் தாழ்பாலை அவர் திருகினார், வெளியே தள்ளினார், வெளியில் வந்து 2 முறை தும்மல் போட்டார், முதுகை சொரிந்து கொண்டார் அப்படின்னு லைவ் கொடுக்கறது அதில் என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். என்ன இல்ல ஓகே நீங்க சொல்றது ஒரு வரி செய்தி தான். என்ன ஒரு வரி செய்தியா போட வேண்டியதே 2 நாள் முழுக்க பேச வச்சாருங்கும் போதே நீங்க சொன்னீங்க தமிழ்நாடுக்கே இப்பதான் விஜயம் அப்படின்ற விதத்திலேயே அதை சொன்னீங்க. சரி அப்படியே வச்சுக்கலாம் சார். திடீர்னு வர்றாருன்னு வைங்க, திடீர்னு வந்தப்போ இவ்வளவு கூட்டம். அப்போ அவர் அரசியல்ல சொன்னது நயன்தாரா அவர்கள் புடவை கடையில் வந்து புடவை கடை திறந்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு வரும்போது 4 லட்சம் பேர் வந்தாங்க. சன்னி லியோன்னு ஒரு நடிகை இருக்கிறாங்க, அவங்க வரும்போது சாலை கொள்ளாத கூட்டம் வந்தது. நமிதா அவர்கள் நிகழ்ச்சிக்கு போனாலும் வராங்க, விஜய் அவர்கள் இவர் அஜித் அவர்கள் போனாலும் வருவாங்க, சூர்யா அவர்கள் போனாலும் வருவாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒப்பிட தேவையில்லை. இப்போ நம்ம சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, விண்வெளி சாகச நிகழ்ச்சி நடந்தது, அதுக்கும் 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கூடினாங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டம் என்பது ஒரு அளவுகோல். அப்படின்னா முன்னவே வந்து நிறைய பேருக்கு கூடியிருக்கிறாங்க, வடிவேலு கூடியிருக்கிறாங்க, விஜயகாந்த் கூடியிருக்கிறாங்க. அது ஒரு அளவாக பார்க்கல. இன்னொன்று பார்க்க வரவர்களுக்கு நம்ம நிறைய காணொலிகள் வந்து நான் பார்த்தேன். நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுன்னு சொல்கிறாங்க. என்னன்னா அது சொல்ல தெரியல. தலைவரை பார்க்க வந்திருக்கோம், இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறாங்கன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. அரசியல் படுத்துறாங்க. அரசியல் படுத்தலன்னு நான் சொல்றேன். படுத்தணும் எனக்கு கூட மகிழ்ச்சி தான். இன்னொன்னு சொல்றேன், அதுதான் சார் சொல்றாங்க. அவங்களே அரசியல் படுத்துறோம்னு தான் சொல்றாங்க. படுத்துறோம்னு அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. எங்க படுத்துறாங்க நீங்க சொல்லுங்க. அதான் நேத்து பென்டிரைவ்ல என்னென்ன பண்ணணும்னு போட்டு பென்டிரைவ்ல கொடுக்கறது அரசியல் படுத்துறது இல்லைங்க, வேலை எப்படி செய்யுது, அது ஒரு வேலை. பென்டிரைவ்ல கொடுக்கணுமா எழுதி கொடுக்கணுமான்றது அவங்க இல்லைங்க. நான் என்ன சொல்றது புரியல உங்களுக்கு. அதே விஷயத்தை எழுதி கொடுத்தாலுமே, அதே ஜெராக்ஸ் சைக்ளோ ஸ்டைல் போட்டு கொடுத்தாலுமே, இல்லை வாட்ஸ்அப்பில் செய்தியாக கடத்தினாலுமே அது ஒரு நிர்வாக வேலை. அதில் அரசியல் படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைன்றேன். அரசியல் படுத்துறது கோட்பாட்டுக்கு உட்படுத்துறது, வேலை செய்யறதுக்கு சொல்றது. நீங்கள் நடக்கும்போது இப்படி நடக்கணும், இங்கே போய் இப்படி திரும்பினா அந்த ஊர் வரும்ன்றது இல்லை. அதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. நீங்கள் பூத் கமிட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும், பூத்துக்குள்ளே போகும்போதுன்னு சொல்கிறதுலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு அரசியல் படுத்துறதா மாறும் நான் கேட்குறேன். இல்லை படிப்படியா சார் அவங்களோட இன்னும் எவ்வளோ நாள் கொள்கை தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு 25 வருஷம் ஆமா அந்த படியெல்லாம் ஏறி போறதுக்கு படிப்படி 26 சார் 26ல நாங்க தான் ஆட்சி. தாவேகாவா டிஎம்கேவா சொல்லட்டுமேங்க. ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லுங்க, அடுத்து எங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு யாருன்னா சொல்லுவாங்களாங்க? எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல், அதெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அதனால நான் கேக்குறேங்க. இல்ல சார் நிறைய கட்சி கூவி கூப்பிட்டாலும் கூட்டம் வர மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லி நான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, இப்ப விஜய் ஜெயிச்சிருவாரா இந்த வாட்டி, சிஎம் ஆயிடுவாரா? அவங்க சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க பார்வையாளர். நான் எந்த கட்சி ஜெயிக்கும் நான் எப்படி சொல்றேன்? இல்லங்க, நீங்க ஒரு குடி தானே இந்த நாட்டுல, உங்களுக்கு அரசியல் இல்ல. எனக்கு விருப்பம் தான் விஜய் அவர்கள் ஜெயிக்கட்டும். நான் உங்க விருப்பத்தை கேட்கல, அறிவியலா சொல்லுங்க ஜெயிச்சிருவாரான்ட்டு. இல்ல சாத்தி சார் சொல்லல, நீங்க ஜெயிச்சிருவான்னு சொல்ல தயாரா இல்ல. ஏன்னா எந்த கட்சியுமே இருங்க எந்த கட்சியுமே இல்ல. திமுக ஜெயிச்சிருமான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு கூடுதலான்னு. ஆமா, ஏன் கூட்டணி இருக்கு ஏங்க? அதுதான் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு, நீங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதே மாதிரியே நீங்க விஜய் அவர்கள் சொல்லல. அவங்க ஒரு ஃபேக்ட் சொல்றாங்க சார். இல்ல அது ரியலிஸ்டிக்கா இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு. வரேன். அங்க நம்ம அறிவை பயன்படுத்தும். ஆனா மோட்டிவேட் பண்றதுக்கு இது தேவையில்லை. உணர்ச்சியை பயன்படுத்தினா போதும், அறிவை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து அதை மோட்டிவேட் பண்றதுக்காக பேசுறாரு, நம்ம எடுத்துக்கலாம். சரி, இல்ல ஒவ்வொரு தேர்தலுமே புதுசுதான். நீங்க எந்த தேர்தலும் எதோட எதுவுமே நடந்துராதுன்றதையும் உறுதிப்பட சொல்லிட முடியுமா சார்? இது அவங்க சொல்றாங்க. நேத்து அந்த பூத் விஷயத்த பேசும்போது ஒரு கால்குலேஷன் பேசுறாங்க. இதை தாண்டி இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் வீட்டுல போய் அவங்களுடைய வீட்டை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்றாங்க. அது பத்தாது, இன்னும் நீங்க ஒரு 10 வீடு 20 வீடு பாருங்கன்றாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச நல்லதெல்லாம் செய்யுங்கன்னு கன்சாலிடேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நடந்துருச்சுன்னா அடுத்த முறை ஸ்டாலின் பிரதமர் ஆவாரு, நீங்க மறுக்க முடியுமா? நடந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அடுத்த முறை வேற ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க. காங்கிரஸ் ரோடு நின்று கர்நாடகால அவர் ஒரு தெலுங்கு, அதாங்க சொல்றேன். நீங்க இப்ப நையாண்டியா எடுத்துக்கிறீங்க பாருங்க, அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. நடந்தா நல்லது தான். ஆமா, நானும் நடந்தா நல்லது தான் சொல்லுவேன். உங்களுக்கு நாம எதையுமே வந்து ஒரு அறிவு பார்ப்பட்டு தான் பேசணும். அப்படிதான் நீங்க ஹைப்போதெட்டிக்கலா இருந்தா கூட நீங்க இமேஜினரியா பேச முடியாது, கற்பனையா பேச முடியாது. அது ஒரு வரையில நான் கற்பனை இல்ல சார். அவங்க அவங்க சொல்லலாம் சொல்லலாம், நீங்க அவங்களோடது கற்பனைன்றீங்க. ஆமா, அப்படி எப்படி நிகழ வாய்ப்பு இருக்கு? எங்க இருக்கிறது மொத்த விழுக்காடுல 70 விழுக்காடு தாங்க. 100 விழுக்காடுனா 70 விழுக்காடு தான்
வாக்குப்பதிவு ஆகுது. 70 விழுக்காட்டில் யார் யாரெல்லாம் எவ்வளோ வாக்கு வச்சுருக்காங்கன்னு நம்ம கிட்ட கணக்கு இருக்குது. இது மொத்தமாக நகர்ந்து விஜய் கிட்ட போயிடுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் சார். இப்போ இந்த கூறுகளும் பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னதுனால இளைஞர்கள் நமக்கு தெரியும் பெரும்பாலும் அரசியல் பக்கம் இருக்க மாட்டாங்க, அதை கவனிக்க மாட்டாங்க அப்படின்றது பெருவாரியான இளைஞர்களை சொல்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துப்போம். இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது கவனிக்கிறாங்களா இல்லையா? சரி, நீங்க அது புரிதல் இருக்கா, அணுகுறாங்க, அது நான் கேட்கல. இன்னைக்கு செய்தி சேனல்ல பாக்குறாங்களா இல்லையா? செய்தி சேனல்ல விஜய் எப்போ வருவாரு, விஜய் படம் ரிலீஸ் ஆனா எப்படி பாப்பாங்களோ அப்படி பாக்குறாங்க. அவர் ஒரு கருத்து சொன்னா அது யாரை நோக்கி சொல்றாரு, எதுக்காக சொன்னாருன்னு கேக்குறது இல்ல. கேடஸ் கேட்கறது இல்லை. நீங்களும் நானும் கேட்கறோம். ஏதாவது சொல்லிட மாட்டாருன்னு ஏக்கத்துல நான் கூட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உண்மையில அவர் சொல்லலைன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல இளைஞர்கள்லாம் போட்டோம். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்களா? 40 லட்சம் இளைஞர்ல சூரிக்கு ஒரு 2 லட்சம் ரசிகர்கள் இருப்பாங்களா? சிவகார்த்திகேயனுக்கு இருப்பாங்களா? அஜித்துக்கு இதுல பாதிக்கு பாதி. என்ன இல்லைங்க, ஆப்போசிட் ரைவல் தானே இவங்க 2 பேரும் ரைவல் தானே. அவருக்கு ஒரு 10 லட்சம் இருப்பாங்களா? சூர்யா இருக்காரு, தனுஷ் அவர் இருக்காரு, அவங்களுக்கு 4 லட்சம் இருப்பாங்களா? இப்போ இந்த 40 லட்சத்துல எத்தனை லட்சம் தீரும் நீங்க சொல்லுங்க. ரசிகர்களாவே சொல்லுங்க. நீங்க ரசிகர்களா சொல்லுங்க. 40 லட்சம் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 40 லட்சத்துல மற்ற எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்கல்ல. 40 நீங்க 2ஆ பிரிச்சிங்கன்னா அஜித்குமாருக்கு 20 லட்சம் போகலாம். 2ன்னு நீங்க பிரிச்சிங்கன்னா நான் அதை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சூர்யாக்கு சூர்யாவுக்கு இல்லையா ரசிகர்கள்? தனுஷ்க்கு இல்லையா? இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அதான் கேளுங்க, யார் ஓட்டு போடுவான்ற கேள்வி இருக்குல்லங்க. நீங்க ரொம்ப அறிவியலா பேசுனீங்கன்னா அஜித் ரசிகர்கள் யாரும் விஜய் அவர்களுக்கு நீங்க அதை தான் சொல்ல போறீங்க. அவங்க ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள் தான் கேடஸா, உங்க படி ரசிகர்கள் தான் கேடஸா மாறுவாங்க. அஜித் ரசிகர்கள் விஜய் கேடஸா மாறுவாங்களா? சூர்யா ரசிகர்கள் விஜய் கேடஸா மாறுவாங்களா? சூரி ரசிகர்கள் விஜய் கேடஸா மாறுவாங்களா? சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் விஜய் கேடஸா மாறுவாங்களா? இல்ல. அதுதானே அறிவியல். அவங்க ஏன் இவரோட பொலிட்டிக்கல் கேடஸா மாறணும்? ஏன் இவங்களோட அரசியல் ஆட்களா மாறணும்? மாற வேண்டிய தேவை. அப்ப அந்த கேடஸ் தான். இந்த சின்ன கணக்குப்படி பார்த்தாலே 10லேருந்து 15 லட்சம் தாண்டாது என் கணக்கு. இதை அவருடைய ரசிகர்கள் ஓட்ட நம்ம வச்சுப்போம். ஒரு சும்மா இதுவே கூட இன்னும் கூட குறைவா இருக்கலாம் என் கணக்கு. நான் சும்மா குத்துமை நீங்க கேட்டதுனால நான் பேசுறேன். மற்றவர்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. நீங்க கேட்பீங்களா இல்லையா? நீங்க ரசிகராக இருந்தால் கேட்க மாட்டீங்க. விஜய் தான் கெத்து, நீங்களும் ஓட்டு போடுவீங்க. ஒருவேளை நானே அந்த போதை ஏறிந்தால் நானே கூட அப்படி சொல்லுவேனா இருக்கும். அதனால் நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாம். மற்றவர்கள் அரசியல் தெரிஞ்சவர்கள், அறிவு மிகுந்தவர்கள், ஆலோசனை எதையும் யோசிக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களுக்கு நான் ஏன் ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதற்கு திருப்தியான பதிலை விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். அவர் வெறுமனே மாற்று அப்படின்றது மட்டுமே போதுமானது. மாற்று என்றால் நாம் தமிழர் களமாடி இருக்கிற நாம் தமிழரை நம்பாமல் களத்துக்கே வராமல் விஜய் ஏன் ஆதரிக்கணும்ன்ற கேள்வியோடு சேர்ந்தே வரும். அதனால சிந்திக்கிற யாரும் அப்படி நகர மாட்டாங்க. இன்னொன்று, அஜித் ரசிகர்கள்லாம் இந்த இயல்பு படியே நீங்க விஜய் அவங்க எதிர்க்கிறவங்க தான், எப்பயுமே விஜயோட சண்டை இடுறவங்க தான். அப்ப அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். சரி, ஓகே சார். ஏன் நான் சொல்றேன், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நீங்க சொன்னதே நான் சொல்லி இது நான் ஏன் இதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதுவே கூட ஆக்சுவலா இது பேசக்கூடாது தான். நீங்க எப்பயுமே எந்த ஒரு காரணமே இல்லாம விஜய் வந்துருவாரு, விஜய் இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகளை கொண்டு வந்துருவாரு நீங்க சொல்றீங்களே, அது அறிவியல் பூர்வமா எப்படி விளக்குது? வருவாங்க, ஓட்டு போட வருவாங்க. எப்படின்னா விஜய் தொடர்ச்சியா இந்த பயணப்பட்டிருக்கணும், எல்லா பிரச்சனையும் மக்களோட நின்றுக்கணும். நான் 200 கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அதான் ஜூன் வரைக்கும். இருங்க, ஜூலை வரைக்கும் சொல்லி. ஜூலை வரைக்கும் வேண்டாங்க, நமக்கு மே வருது இல்ல, எலெக்ஷன் அடுத்த மே வருது, அடுத்த ஏப்ரல் வரைக்கும் சொல்லட்டோன்ற அவர்தான் சொல்லிட்டாங்க. போன டிசம்பர்ல அதான் சொன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஜூன் ஜூலைல அவர் வருவாரு, சுற்றுப்பயணம் போவாரு. டிசம்பர்ல பாருங்க, அதை முடிச்சிட்டு தாங்க கட்சி ஆரம்பிக்க போறாருன்னாங்க. அதை முடிச்சிட்டு தான் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா வந்துட்டா ஹானர் பண்ணணும்னாரு. அதுக்கு பிறகு ஒரு படம் வந்துருச்சு, அதுக்கு பிறகு இன்னொரு படம் புக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தகவல் தெரியல. இது யாருங்க இதை நம்புறது? நீங்க வரணும் இல்லை. நாங்க என்ன ஏங்க, எந்த ஒரு குடியும் எந்த ஒரு நாட்டோட பிரஜையும் ஒரு அரசியல் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடும்? நம் உரிமைக்காக குரல் கொடுப்பார், நமக்கு சங்கடம் வரும்போது கூட நிற்பார், நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்தால் அதை தட்டி கேட்பார். இதுதான் அடிப்படை. அதை எப்படி விஜய் செய்வேன்னு சொல்றாரு? என்ன செஞ்சார்ன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் இல்லையே. நாங்களே கூட அதிகாரம் ஆட்சி அப்படின்றது எங்க கூட சொல்றது களத்துல நிக்கிறீங்க. நீங்க தாவேகால இருக்கீங்களா? நீங்க ஒரு அணில இல்ல
ஏன் கேட்குறேன்னா, அவர் எதுவுமே பண்ணலனாலும் அவர் சரிதான்றீங்க, ஜனநாயகபூர்வமாக நீங்கள் அதை சிந்திக்கலன்னு கேட்குறேன். மக்களாட்சி கோட்பாடு படி நீங்கள் அதை யோசிக்க மறுக்கிறீங்க. ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்லுங்க. எல்லோரும் சிந்திச்சு தானே போடுவாங்க. தமிழக மக்களை நீங்கள் குறைச்சி எடை போட முடியாது. அப்படி எல்லாம் யாருமே எடை போட சார். இல்லை, நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. நான் சொல்றேன், அவர் அரசியல் பத்தி பேசும்போது அது கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சில இளைஞர்கள் அரசியல் பத்தி பேசலன்னு நான் சொல்றேங்க. 7 நிமிஷத்துல அரசியல் பேசிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 7 நிமிஷம் இல்ல சார், இதுக்கு முன்னாடி பேசுனது கோயம்புத்தூர்ல 2 நாள் பேசுனது. சரிங்க, மொத்தம் நீங்க ஒரு பேசுறதுல ஒரு 3 மணி நேரம் உரை இருக்குமாங்க? 4 மணி நேரம் உரை, 4 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் உரை வச்சுங்க. 6 மணி நேர உரை வந்து ஒரு உலகத்தை மாத்திடுமா? ஒரு அரசியல் கோட்பாடை கொண்டு வந்து சேர்த்துருமா? நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்க, நீங்களும் நானும் அறிமுக உரை சார். நீங்க எப்பதாங்க முழு திருப்ப சொல்றேன். நீங்க அவங்க சொன்னதை வச்சே சொல்றேன். இல்ல, அதனாலதான் நான் கேட்கிறேன். இன்னும் நீங்க அவருக்கு எவ்வளவு பெரிய இன்னும் ரூம் கொடுப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். அவரு கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு ஆயிடுச்சாங்க. ஓராண்டு முடிஞ்சு கொண்டாடினாங்க. 2ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க அவரு. ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வரதுக்கு என்னங்க இது? எனக்கு ஒண்ணு, இது என்ன ஆடியோ ப்ரோமோவா? என்ன இல்லை ரிலீஸ் ப்ரோமோவா இது? அப்படி இல்லைங்க. நீங்க நான் அடிப்படையில் அவர் ஹானரே பண்ணல. அவர் சொன்ன வார்த்தையை அவர் எப்பயோ வந்திருக்கணும். அவர் நான் இப்போ எனக்கு அந்த அந்த வார்த்தையிலே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ நான் 200 கோடி ரூபாய் என்னோட வருமானத்தை விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க. யாரும் அழைக்கல. ஐயோ 200 கோடி விட்டுட்டு வந்தாதான் நீங்க எங்களை காப்பாற்ற முடியும்னு அவங்களே சொல்லி அதே ஒரு தியாகம் கொடுக்கட்டும். மொத்த சொத்தையும் எழுதியா வச்சுட்டாரு, திருப்பி கொடுக்குறேன்ட்டு. நல்லது செய்யறது எல்லாமே. இப்போ நான் உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் பணம் இல்லை, நம்மளாம் நல்லது செய்ய மாட்டோமா? நாமெல்லாம் பண்ண மாட்டோமா? 200 கோடி ரூபாய் இருந்தா 1000 கோடி தான் நல்லது பண்ண முடியுமா? யாருக்கும் வருமானம் வர சோர்ஸை நிறுத்திக்கிட்டு வரலன்றேன். அதான் சொல்றேன். இதாங்க போன மாசத்துலன்னு சொல்லிட்டு, போன வருஷத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வர நான் சொல்ல பாருங்க, இப்படியே டிசம்பர் வரைக்கும் வருவது. டிசம்பர் வந்தோடனே ஜனவரி வந்து இது வந்துடும். அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல தேர்தல் முடிஞ்சிச்சு. இனிமேல் எனக்கு பெரிய அரசியல் வேலை இல்லை, மறுபடியும் அடுத்த பணம் நான் ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு போய் செய்யறேன்னா நீங்க அப்போ எங்க 24 மணி நேரம் ஏங்க வேலை செய்யணும்? அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து நான் நடிக்கலையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு மேல ஜனநாயகத்தை தாண்டி உங்களுக்கு தனிநபர் வழிபாடு இருக்கு, பாசம் இருக்கு, விஜய் பாசம் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். வேற என்ன சொல்ல சொன்னீங்க? நீங்க நியாயமா இந்த இடத்துல இருந்து நீங்க இதை கண்டிக்கணும். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இப்படி நடந்துக்க முடியும் நீங்க கண்டிக்கணும். மாறா அது வராது, சரி மாறியும் அவர் 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்ட மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸுக்கு எவ்வளவு வேல்யூன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 2% வச்சிருந்தா 1000 கோடி இருக்கு. 2% வச்சிருந்தா 1000 கோடி இருக்கு. விஜய் 2%க்கு மேலே வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து போனார்னு வச்சுங்களேன், ஏன் அவருக்கு 1000 கோடி வருமானம் இருக்குன்னு நான் ஏன் கருதக்கூடாது? போவார்னு நான் சொல்லலை, நான் ஏன் கருதக்கூடாது? எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டோன்ற மாதிரி இப்போ ஏதோ சமீபமாக பேசிட்டு, ஆனால் மக்கள் நலனுக்காக எதையும் நாங்கள் அந்த விஷயத்தில் அது எப்படி சொல்றாரு? எனக்கு அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ நீங்க இந்த இடத்துல இருந்தா கேட்டிருக்கணும், அது கண்டிச்சிருக்கணும். நீங்க டிவிகே நபர் அங்க யாராவது இருந்தா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கக்கூடியதுதான். அதனாலதான் அந்த கேள்வி. இன்னொரு கேள்வி சார், அது பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ இளைஞர்களை மையப்படுத்தி 2 கட்சி தான் இருக்கு இன்னைக்கு தேதியில. நான் சொல்றேன், இப்போ அப்படிதான் பேசப்படுதுன்றதுனால நாம் தமிழர் ஒண்ணு, தாவேக்கா ஒண்ணு. இப்போ தாவேக்கா பக்கம் இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து அதனால ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்படுமோன்னு ஒரு பயம் இருக்கா நாம் தமிழருக்கு? இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. உண்மையிலே தாவேக்கா வந்து ஒரு எங்களுடைய வாக்குகளை எடுத்துக்கொள்கிற கட்சியா நாங்க பார்க்கவே இல்லை. இளைஞர்களை எங்களை எல்லா வகுப்புலையும் இருக்காங்க. நீங்க எங்க கூட்டம் அதிகபட்சமா சொல்றேன் 70 வயசுல இருந்து நான் நீங்க ஆட்களை இல்ல சார். அதிகபட்ச இளைஞர்களை கொண்ட ஒரு இதா அது உண்டா இல்லையா? இல்ல, ஆமா ஆமா, தாவேக்கால இளைஞர்கள் தொண்டர்கள் சொல்ல முடியாது, ரசிகர்கள் கொண்ட. இன்னைக்கு அவங்க எல்லாம் தொண்டர்களா இன்னும் மாறல, அரசியல் படலன்னு நான் கருதுறேன். அரசியல் படணும் தான் நானும் விரும்புறேன். அப்படி ஒரு ஆற்றல் வரும்பொழுது நாளைக்கு இந்த இத்து போன பழைய கட்சிகள் இருக்குல்ல, எப்பயுமே ஊழலை தெளிச்சிருக்கு, அதுக்கு ஒரு மாற்றா நாங்கள் வருவோம்னு கூட ஒரு காலத்தில் நாங்கள் நம்பணும். ஆரம்ப காலங்களில் நம்பணும். அது வந்து ஏமாற்றத்துக்கு அது நடக்கலையேன்றது தான் என்னோட இது தெரியுமா. அது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட நட்டம் தான் நான் கருதுறேன். இப்போ கூட அவரை பற்றி மற்ற வகையில் நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாங்கள் அது எதுக்காக எதையும் செய்வோம்னா, இப்போ நீங்கள் பாஜக இல்லை சார், அதுக்கு வரேன் சார். அதுக்கு முன்னாடியே இப்போ ஏன் இந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கான்னு கேட்டதுக்காக நீங்க சொன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த மாறி மாறி வருது. அப்படிங்கும்போது நிறைய பேருடைய மனநிலை, அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினுடைய மனநிலை வேற யாரை தேர்ந்தெடுக்குது, இன்னொரு ஆப்ஷன் இல்லையேன்னு கேட்டப்போ நீங்க
அதை நாங்கள் நிரப்புவோம்னு நினைச்சோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லைங்கும் போது ஒரு லைம் லைட் இருக்கு, ஒரு ஃபேஸ் இருக்கு. அப்போ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணிடுவார் விஜய் அப்படின்றதும் அறிவியல் பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அப்போ இந்த ஃபேக்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழர் இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? ஒருவேளை இது நடந்துருமோ? கன்சாலிடேட் பண்றதுக்கு சரி சயின்டிஃபிக்கா நீங்க சொல்றது தவறு. சயின்டிஃபிக்கா அப்படி ஒரு ப்ரூஃப் இல்லை. எங்க மாற்று யார்? எங்க அதான் சொல்றேன், மாற்று நாங்க தான். நான் சொல்றேன், ஏன் நான் சொல்றேன்னா சார் நீங்க தான் எடுபடல. நீங்க இது எடுபடல நீங்க சொல்றேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, இவ்வளவு வருஷம் இந்த மாதிரி நாங்க வருவோம் அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா அது கை கூட அவர் வருவாருன்னு எதிர்பார்த்து. யாரு? விஜய் வருவாரு. அவர் ஒரு பெரிய ஜனநாயக சக்தியா, ஏன்னா இது வரைக்கும் கரைப்பிடியாத கையோட இருக்காரு, அவர் வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது, மக்களாட்சிக்கு நல்லதுன்னு நாம பார்த்தோம். அதை செய்யல. நாங்க எடுபடலன்னு நாங்க தான் ஒருத்தரையும் வளர்ச்சி 1 2 4 6 7 வந்து சார் அவர் முதலமைச்சர் ஆயிருவன் சொல்லியே வர்றாரு சார். நீங்க இல்ல அது ஓகே, ஒரு நம்பிக்கை எல்லாமே எது வேணா சொல்லட்டுங்க. நீங்க நான் ஸ்டாலினை வந்து பிரதமராக விட மாட்டேங்க. நானு நீங்களும் நம்புங்க. இவ்வளவு வருஷம் களத்துல இருக்கீங்க சார். களத்துல இருந்து தான் வந்திருக்கும். அப்படிதான் வர முடியும். இப்பயும் சொல்றேன், விஜயும் தொடர்ச்சியா செயலாற்றினா இப்படிதான் வர முடியும். அவர் வந்தா நாளைக்கு வந்து கூடுதல் அவருக்கு என்னன்னா அவர் முகம் எல்லா இடத்தையும் போய் சேர்ந்து இருக்குது. அதனால அவர் சொல்லுகிற கருத்துக்களை வந்து சொன்னார்னா, நியாயமான ஜனநாயக கருத்துக்களை சொன்னார்னா அது சீக்கிரமாக மக்களை போய் அடையும். அது இப்போ நாங்கள் அடைஞ்சிருக்கிற தூரத்துக்கு அது வந்து சேரும். அதற்கு ஒரு பிரயத்தனம் பண்ணணும், ஒரு நம்பிக்கையை பெறணும். வெறுமனே பாப்புலாரிட்டி மட்டுமே போதாது. புரியுது, பாப்புலாரிட்டி மட்டுமே போதாது சார். பட் ஒரு செய்தியை கடத்தறதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வேணும். அதை எளிதில கடத்த முடியும். அதை எளிதில கடத்த முடியும் தான் நாங்களும் அதான் சொன்னோம். இதெல்லாம் அது ஒருவேளை கடத்திடுவாங்களோ, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, வரலன்னு நான் சொல்றேன். நெருங்கிட்டாங்கன்னா எங்களை நெருங்கி தாண்டி கூட போட்டோம், எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அதுல அது வந்து எங்க ஓட்டுகள் அது எந்த விதத்திலும் பாதிக்காது. அது பாதித்தா வேறு கட்சிகளோட ஓட்டு பாதிக்கும். எங்கள் கட்சியில் இருக்க தம்பிகள் கோட்பாட்டு அளவில் ஒவ்வொருவரும் ஒரு தூண் போன்றவர்கள், ஒரு மலை போன்றவர்கள். அவர்கள் விஜய் படங்களை விரும்பி பார்க்கலாம், ஆனால் விஜய்க்கு ரசிகர்களாக இருக்க மாட்டார்கள். விஜய் படங்களை பார்ப்பவர்களாக இருப்பார்கள். விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் நாம் தமிழருக்கு வருவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் கோட்பாடு புரிந்தால் வழியே மற்ற விதத்தில் வரமாட்டாங்க. நீங்கள் ரொம்ப அதில் பெருசாக அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் இப்போ அவரை ஆரம்பத்திலேருந்து நம்ம எதிர்பார்த்தது அப்படி வந்தால் அது சிறப்பாக இருக்கும். அப்படி வந்தால் ஜனநாயகத்துக்கு அவர் எந்த விழுமியுமே பேசலைங்க. அவர் ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக, ரொம்ப ஒரு சினிமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக தானே பேசிட்டு. அதுவே சில சமயம் பார்க்க ரொம்ப இன்னும் நான் சொன்னேன்னா 1 மணி நேரம் பேசுனா கூட என் கட்சியில் ஏதாவது ஒரு தம்பி பேசினா கூட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ நீங்கள் எடுக்க முடியாது. கண்ணை இப்படி அப்படி நகர்த்த முடியாது. 7 நிமிஷம் பேசுகிறார், 7 நிமிஷத்துலேயே 4 தடவை கவனம் செலுத்துறது. அவர் நமக்கு பார்க்க முடியல. அவர் பேசுறதே திக்கி பேசுகிறாரு, நின்று போகிறார், பார்த்து படிக்கிறாரு. இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, நான் இதெல்லாம் வராத ஆற்றல் இல்லை, இதெல்லாம் வளர்த்துக்கக்கூடிய ஆற்றல். நீங்கள் இவ்வளோ பேரோட நம்பிக்கை பெற முயற்சி பண்ணுறீங்க, அந்த ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றீங்களா? புஷி ஆனந்த் அவர்கள் சொல்கிறாரு, இந்த வக்ஃப் எதிர்ப்பு போராட்டத்துக்கு என்ன அதில் பிரச்சனை, அதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதாங்க பிரச்சனைன்றார். அது எல்லாருக்கும் தான் தெரியும். நீங்கள் அதற்காக கூட ஒரு ஹோம்ஒர்க், இது என்ன வக்ஃப் சட்டம்னா என்ன, அது என்ன சிக்கலை உண்டு பண்ணுது, அது இந்த அமெண்ட்மெண்ட் எந்த விதத்தில் பாதிக்குது, இதை படிச்சுட்டு வந்து ஒரு இன்டர்வியூவில் உங்களால் ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்ல முடியல. நீங்கள் போராட்டத்துக்கே வந்துடுறீங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்க? எதை சொன்னாலும் இவன் நம்ம ஓட்டு போடுறோம், பாப்புலாரிட்டி மட்டும் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதையே தான் நான் விஜய் அவர்களிடமும் பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்லணும், இந்த அரசியல் என்ன, நம்ம எடுத்துகிட்டு போகிற அரசியல் என்ன, நம்ம என்னென்ன கோட்பாடை எடுக்கிறோம், எந்தெந்த நிலைப்பாடை ஆளுங்கட்சி இப்போ ஆளுகிற மாநில அரசுலேருந்து முரண்படுறோம், ஆளுகிற மைய அரசோட ஒன்றிய அரசுலேருந்து நம்ம ஏன் எதெல்லாம் முரண்படுறோம், ஏன் முரண்படுறோம், இது முரண்பட்டால் எது போல செயல்பட்டால் இந்த மக்களோட நலன் காக்கப்படும், இதை சொல்கிறது தானுங்க அரசியல். இது என்ன சொன்னார், நம்ம பசங்க நடுவில் பூந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு, இதெல்லாம் யாருங்க பேசுறது, இதெல்லாம் யார் பேசுறது? நீங்கள் கோட்பாட்டை பேசிட்டு நடுவில் ஒரு லைட்டர் சென்ஸுக்கு வரதுக்காக நீங்கள் பேசுறது, நம்ம அது பேச்சு கலையில் ஒரு பகுதி புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதுவுமே கண்டென்ட்ஃபுல்லாக பேசலையே. ஆதோ பேசணும் அப்படி தான் தடுமாறி போகிறாரு. நான் ஒரு சின்ன கேட்குறேங்க, ஏங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், பெரிய 10 பக்கம் வசனத்தை படிச்சுட்டு உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்களே, சினிமாக்களில் பேசுகிறீங்கள, அதில் பாதி கூட நீங்கள் மதிச்சிருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் உரையை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய அனுபவம் இருக்குது, 30 ஆண்டு காலம் சினிமா துறை, ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி தான் படித்து தான் மனப்பாடம் பண்ணுவீங்க. மனப்பாடம் பண்ணி கூட பேச முடியல, அங்கே பேப்பர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாக்காளர்கள்? நான் கேட்குறேன், எவ்வளோ குறைவான மதிப்பீடு நீங்கள் உங்கள் தம்பிகளை உங்கள் பிள்ளைகள் மேலே வைக்கிறீங்க. எது வேணால் பேசினா கும்மாளம் போட்டு கத்திட்டு ஓன் கூச்சல் போட்டு போயிடுவான், நம்ம எதை வேணால் பேசலான்ற நம்பிக்கையில் தானே வரீங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறீங்க, இவர் என்ன கேள்வி நம்ம கேட்பார், இது என்ன சப்ஜெக்ட் சார்ந்தது, இதில் என்னென்ன தரவு இருக்குது, முன்னே என்ன நடந்திருக்கு, எப்படி இதில் நகர்வு இருக்குது, இது கேட்டால் என்ன பதில் சொல்லணும், நான் ஒரு தயாரிப்போட வரேன். நீங்கள் என்ன துறையினா என்னோட 4 இன்டர்வியூ பார்ப்பீங்க, இந்த ஆள் எப்படி ஏடா கூடமாக பதில் சொல்லுவார், இதுக்கு என்னென்ன கேள்வி கேட்கலாம்,
ஒரு ஹோம்ஒர்க். ஏன்னா நீங்கள் என்னை வீழ்த்துறதோ நான் உங்களை வீழ்த்துறதோ இல்லை, ஒரு சின்சியரிட்டி, ஒரு வேலையை நுட்பமாக சரியாக செய்யணும், ரிசல்ட் எது வேணால் வரட்டும் அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் ஒரு யூடியூப்பில் ஒரு 10,000 பேர் பார்க்க போகிறது, 20,000 பேர் பார்க்க போகிறதுக்கு சிரத்தை எடுத்துக்கணும்னா நீங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு தலைவன் சொல்கிறீங்க, இது நாட்டில் முதலமைச்சராக வரத்துக்கு நீங்கள் உட்கார போகிறீங்க. உங்களால் ஒரு 10 நிமிட உரையை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தே பேசுங்க. பேசிட்டு நீங்கள் உணர்வுபூர்வமாக அதில் பேச முடியல அப்படின்னு தேடுறீங்கன்னா நான் என்ன பார்க்குறேன்னா அதை உங்களை குறையாக நான் சொல்லலை, நீங்கள் அது மேலே எந்த அளவுக்கு அக்கறை செலுத்திருக்கீங்க அந்த அக்கறை தான் மக்கள் மேலே நீங்கள் செலுத்துறீங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஒரு கோப்பை எப்படி கவனம் பண்ணி படித்து எப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க? இதையே செய்ய முடியல. பக்கமான கோப்புகள், லட்சக்கணக்கான புள்ளி விவரங்கள் இருக்கும், அதை பார்த்து தான் இந்த ஸ்கீம் சரியானது தவறானது நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய கட்டத்துக்கு வருவீங்க. இதை பார்க்கவே நீங்கள் படிக்கவே சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா உங்கள் முகங்க பேச்சுன்றது இங்கே தமிழக அரசியலில் முகம், உங்களோட ஐடியாலஜி, அதுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா திரைமறைவுக்கு பின்னாடி அலுவலகத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நீங்கள் எப்படி கவனிப்பீங்க, அதில் எப்படி கவனம் செலுத்துவீங்க, எப்படி செயல்படுத்துவீங்க அப்படின்ற சந்தேகம் வருமா வராதா? அண்ணாதுரை அவர்கள் மேலே கருணாநிதி மேலும் அந்த நம்பிக்கை காரணமே அதுதான். இல்லை இப்போ இதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு கவனம் இருக்கணும், ஒரு ஹோம்ஒர்க் இருக்கணும், அது மேலே ஒரு அக்கறை இருக்கணும் அப்படின்றதெல்லாம் புரியுது. இதை தாண்டியும் நேற்று வந்து குறிப்பாக கோயம்புத்தூரில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. தாவேக்கா, அதுதான் நம்ம பேசுறதுக்கு முற்பட்டோம் இதுக்கு முன்னாடியே. தாவேக்கா வந்து இப்போ ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கக்கூடிய கட்சி, இது சமரசத்துக்கு இடமில்லை, ஆனால் ஒருவேளை நல்லது நடக்கும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு உரையில் அவர் சொல்ல வந்து அதனால முன்னாடியே அவர் அந்த பாயிண்ட் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சிறுவாணி தண்ணி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதையும் கோட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு என்னமோ அவர் சொல்கிற ரீட் பிட்வீன் லைன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நலனுக்காக நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும் அப்படின்னா அவர் அங்கே பாஜகவோட சேருவார் அப்படின்ற சமிங்கையை கொடுக்குறாரோ அதற்கேற்ற மாதிரி கள சூழலை வந்து அவர் தயார்படுத்திக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அப்படி தோணுது. இல்ல கரெக்ட். அவர் திமுக எதிர்ப்புன்றதே காரணம்னு சொல்லுவார் நாளைக்கு. மக்கள் நலன் பட் பாஜகவையும் எதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவர் எப்படி அவரோட சேர்ந்து பயணிக்க முடியும்? அது அந்த கேள்வி எப்போ அதுதான். டிஎம்கே இங்க பாஜக அங்க அப்படின்னு சொல்லியாச்சு. பட் அதை தாண்டி எந்த முகத்தோட வச்சு மக்கள் கிட்ட போய் நீங்க அடுத்த தேர்தலில் பாஜகவை நீங்க எதிர்த்து எப்படி ஓட்டு கேட்பீங்க? இன்னொன்னு மக்கள் தேவைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க இப்படி போய் சேர்ந்துட முடியுமான்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுதான் மீன் பண்ணதான் கேக்குறேன். இல்ல சார், அது அவர்தான் அப்படிதான் மீன் பண்ணாரு நான் கருதுறேன். இன்னும் பிட்வீன் லைன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அவர் அதை பிளாங்க் ஸ்டேட்மெண்டா சொல்லாத வரைக்கும் நம்ம அதுல சொல்ல முடியாது. எனக்கு மனசுக்கு அப்படி தோணுது. ஐ மே பி ராங் ஈவன், நான் தவறா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அவர் சொன்ன எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகணும்னு இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் சொல்ல என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போக முடியும்? அவர் டெரரிஸ்டா மாற போறாரா? மக்கள் நலனுக்கு இல்லை. அவர் வந்து திமுகவோட சேர போறாரா? இல்லை. அவர் திமுகவோட இது பண்ண போதில்லை. நாம் தமிழர் இந்த கோட்பாட்டோடு அவருக்கு கிட்ட சேர்க்க மாட்டோம் நாங்கள். அதனால் அதுவும் அந்த சூழலும் இல்லை. அப்போ அவர் என்ன அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரீம்னா போய் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி ஜெயிச்சிட போகிறாரா? அப்படி சொல்லட்டும். தானே ஒத்தையாளாக நின்று 230 நாளையும் போட்டு நீங்கள் நம்பினாலும் சரி, எனக்கு அதில் ஒன்றும் மகிழ்ச்சி தான், அதில் ஒன்றும் மறுப்பு இல்லை. அப்படி தானே எக்ஸ்ட்ரீம்னா என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த பெருசா தியாகம் பண்ணி உங்க பார்வையில பாஜக அதுதான் எக்ஸ்ட்ரீமா இருக்க முடியும். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே ஒரு பார்வை இருந்தது. அதிமுகவோட சேருவோம் தானே அவரு அந்த கதவுகளை திறந்து தானே வச்சிருந்தாரு. அந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்றது அவர் பாஜகவை சொல்றாரோ நான் கருதுறேன். நான் திரும்ப சுவாமி பி ராங் ஈவன். ஓகே, அப்படிதான். ஒருவேளை அது அப்படியே கூட எடுத்துக்கலாம் சார். இதுதான் சினாரியோவான்னு தெரியல, மேபி அவங்க டிக்ளேர் பண்ணட்டும். இப்படி ஒரு சினாரியோக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஃபிட் ஆகுறாரு அப்படின்னா என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் சொசைட்டியில் எதிர்பார்க்க? அவர் இன்னும் தன்னோட முகத்தை இழப்பார். ஏன்னா பாஜகவோடு அவர் போவதை அவர் சார்ந்த அமைப்புகள், அவர் சார்ந்த மதம் அதே முழுக்க விரும்பாது. அது வந்து பாரதூரமான எதிர் விளைவுகளை உண்டு பண்ணோம். அடுத்த தேர்தலுக்குள்ள அது இன்னொரு கட்சி, நம்ம நடிகர் கட்சி காணாமல் போனது போல் காணாமல் போகும். அந்த சூழ்நிலைக்கு தான் இட்டு போகும் அது. ஏன்னா முதல்லயே இவர் இப்படி இருக்காரு. இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் நிரூபிச்சுட்டு ஒரு நிலை தாண்டின பிறகு முன்னையும் பின்னையும் அவர் போனார், இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனார். எடுத்தோடனே எனக்கு யார் வந்து கோட்பாட்டு எதிரி கொள்கை எதிரின்னு சொன்னமோ அவரோடய நான் கரம் கோத்துப்பேன்னா அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அவங்க தம்பிகளே கூட, அவங்க ரசிகர்களை கூட அதை விரும்ப மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். அது ஒரு வேலை பண்ணா அது பெரிய தாவேக்காவோட வீழ்ச்சிக்கு இல்லாமல் போகிறதுக்கு அது காரணமாக இருக்கும். இல்லாமலே போகிறதுக்கு நிச்சயமாக காரணமாக இருக்கும். அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. ஒருவேளை மேபி அவர் சில எம்எல்ஏக்களை கூட கொண்டு வரலாம். ஏன் அவர் வந்து அதிமுக கூட அந்த நேரத்திலே கூட திமுகவை சாடியவர்
பாஜகவை சாடியவர் காங்கிரஸையும் அதிமுகவையும் சாடலை, எதிரிகளாக அவர் வரையறுத்து சொல்லலை. அப்போனா அவர்களுக்கான வாய்ப்பு அவர் வச்சுருந்தார். அப்போ அதிமுகவோடு போகிறதுக்கு அவர் தயாராக இருந்தார். ஏசியங்கள், அதாவது அரசியல் வெளிகள் என்ன பேசப்படுதுன்னா, அவர் அதிமுகவிடம் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டது போலவும், ஆனால் முதல் 2 ஆண்டு தனக்கு ஆட்சி வேணும்னு சரிசமமான சீட்டுகளை வந்து அவர் கேட்டதாகவும், அது கிடைக்காதனால தான் அவர் விலகி வெளியே வந்துட்டார் அப்படின்னு பேசப்படுது. அதோட டெவலப்மெண்ட்டு பாஜக அவசரமாக போய் அதிமுகக்குள்ள கூட்டணி வச்சிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அவர் ஐசோலேட்டட், அவர் எங்கேயும் திமுகவுக்கு போக முடியாது, நாம் தமிழர் இப்போ அவர் என்ன ரூல்ட் அவுட்டு. அப்போ அதனால் வந்து அவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாருன்ற பார்வையும் சேர்த்து பார்க்குது. அப்போ ஒரு கரெக்டான ஐடியாலஜி இல்லை, அவர் தடுமாறுறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து எந்த கேடரும் விரும்ப மாட்டான். தன்னோட தலைவன் சரி தவறை தாண்டி ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் நிற்கிறான் அப்படின்றது தான் அந்த தலைவனோட நடவடிக்கை எல்லோரும் விரும்புவாங்க. அப்போ இது போன்ற நடவடிக்கைகள் வந்து, இந்த தடுமாற்றங்கள் வந்து அரசியலில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். சரி, ஓகே, ஒரு பாயிண்ட்ல இது ஓகே. பட் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க, நாங்க எப்பவுமே தனிச்சுதான் இருப்போம், ஒருவேளை நம்ம கூட்டணி சேரலாம், வீழ்த்துறது யாரு? திமுக வீழ்த்தணும். வீழ்த்தினதுக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தனித்தன்மையை காமிச்சு நாம ஒரு இடத்துக்கு வரலாம். ஏன்னா இது நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிறதும் இல்லை. நான் உங்களுக்கு எளிய புரிதலுக்காக சொல்றேன். பாஜக ஒரு காலத்தில் அதிமுகவோட இருந்தது, ஒரு காலத்தில் திமுகவோட இருந்தது, பிறகு அதிமுக, திருப்பி திமுக, இப்போ அதிமுக. அது வந்து எந்த அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டதுன்னு நீங்க பாருங்க. அது ஒரு தேசிய ஒரு உதாரணமா போவோம். விசிகா, திராவிடம் தீது அப்படின்னு அவங்களோட இதழ்கள்லாம் கூட பெரியார் விமர்சிச்சுலாம் எழுதின காலங்கள் உண்டு. அவரோட எம்பி, இப்போது சிட்டிங் எம்பி கூட அது எழுதினார். அதுவும் வந்து ஏதோ அரசியலில் பெரிய மாற்றம் செய்து விட போதாக தான் கொஞ்ச நாள் திமுக, கொஞ்ச நாள் அதிமுக. அது சாதித்த விஷயம் என்ன? அது அடைந்த வளர்ச்சின. பாமக கொஞ்ச காலம் ஜெயலலிதாவை திட்டியது, அம்மையார் ஜெயலலிதாவை திட்டியது. பிறகு அப்போது கருணாநிதியோடு இருந்தது. கருணாநிதியை வெளிவிட்டு அம்மையார் ஜெயலலிதாவோடு இணைந்தது, கருணாநிதி அவர்களை திட்டியது. இப்படி மாற்றி மாற்றி பேசி பாமக வளர்ந்த தூரம் என்ன, அடைந்த லாபம் என்ன? பொருளாதார லாபங்கள், அரசியல் லாபங்களை தவிர கோட்பாட்டு அளவில் பாமக, விசிக, தேமுதிக, மதிமுக இது போன்ற கட்சிகள் மாறி மாறி இருந்தது. இந்த கட்சிகளோட வளர்ச்சி, வாக்கு வங்கி வளர்ச்சி எத்தனை விழுக்காடு, அந்த எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த மக்கள் நல பணிகள் நீங்க சொல்ல, அது அதிகாரத்துக்கு வர முடியல. எல்லாருடைய நோக்கம் அதேதான். அந்த நிலைமைக்கு தான் மறுபடியும் விட்டு செல்லும். தற்காலிக வெற்றிக்காக, நிரந்தர வெற்றிக்காக இந்த தற்காலிக தோல்வியை நம்ம கவலைப்படக்கூடாது. இல்ல, இன்னொரு கேள்வி கேட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்லாம் இதனுடைய கடந்த காலம் இந்த ட்ராக் வரலாறு, ஓகே, வரலாறு எக்ஸாம்பிள். ஆனா விஜய் அவர்கள் வரும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க, வந்த உடனேவே நீங்க சொன்ன மாதிரி வந்த உடனேவே ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நான் பாக்குறோம் சார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு அதிமுகவோ திமுகவோ விஜய் நோக்கி சொல்லல. இல்ல இந்த பேச்சு அதிகமா இருக்கே இன்னைக்கு தேதியில. நீங்க இது கடந்த கால அரசு நான் எனக்கு ஞாபகம் இல்லை சார், போன தடவைலாம் நம்ம பெருசா பேசியிருக்கோமா இதை பத்தி எல்லாம். ஆனா இந்த சூழல்ல 26 மையப்படுத்தி பேசும்போது ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது அதிகப்படியா குரலா இருக்கு, அது குறித்து பேசப்படுது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் சொல்றாரு, அவர் சொல்லும் போது அதிமுக வந்து துணை முதலமைச்சர், சில அமைச்சர்கள் அப்படின்ற விதத்துல எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு மட்டுப்படுறவன் இல்ல திருமாவளவன் அப்படின்னு பேசுறாரு. அப்போ அந்த சவுண்ட் அதிகமா இருக்கு இல்லையா? இல்ல அது ஒருவேளை விஜய் அவர்களோட இம்பாக்டா? இல்ல அது அதுக்கு முன்னாடியே அது பேசு பொருளா தான் இருந்தது. அதுதான் ஆதவர்ஜுனா வந்து அந்த புள்ளியில தொடர்ச்சியா பேசி தான் திமுக அவருக்கும் பிணக்கு ஏற்பட்டு திமுக விசிகாவுக்குமே ஒரு விதமான பேச்சு பொருளா இல்ல அதுக்கான கிரவுண்ட் இல்லாம இன்னைக்கு கிரவுண்ட் உருவாயிடுச்சு. அது காலத்தின் தேவையா வந்துச்சு நான் சொன்னேன். இந்த கட்சிகளை, மற்ற இணை கட்சிகளை, துணை கட்சிகளை நம்பிதான் இனி பெரிய கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு சூழ்நிலை வந்த பிறகு நாம ஏன் வெறுமனே வாக்கு வங்கியை மட்டும் கொடுக்கணும்? நமக்கு தேர்தலில் பங்கு இருக்கும்போது ஆட்சியில பங்கு இல்லையா அப்படின்னு கேள்வியோட அது விசிகா தான் எழுதிச்சு. அந்த கருப்பொருளை தாவேக்கா பிடிச்சிக்கிச்சு. அப்ப இந்த தேவையை வந்து கொடுத்தா விசிகா வந்துடுற நோக்கத்திற்காகத்தான் இந்த பொருளே வந்து தாவேக்கா மேடையில பேசப்பட்டது. ஆட்சியில நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு பேசப்படுறதுக்கு காரணம் இதுதான் டிமாண்டா இருக்கு. அவங்க வந்து விசிகாவை கவரணும்னு நினைச்சாங்க. அந்த காரணத்துக்காக அதை வந்து பெரிய செய்தியா சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதன் அடிப்படையில் கிரவுண்டை உருவாக்கிடுச்சுன்னா இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ
நாங்கள் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம்னு சொல்லிடுச்சா? பேசு குரலை உருவாக்கி இருக்குது, புரியுதுங்களா? அது கூட இது உருவாக்கலை, விசிகா உருவாக்கின குரலை தன்னோட விசிகாவை சேர்த்துக்கொள்வதற்காக. அப்படின்னா ஏன் விசிகா வந்து திமுகவோட இன்னும் ஒட்டிக்குது, ஆட்சியும் அதிகாரத்தையும் பங்கு தரேன்னு சொன்ன விஜயோடு ஏன் போய் சேரவில்லை? நீங்க கொள்கை அதை கேட்டது கொள்கை ஒரே கொள்கை தானே, ஒரே கொள்கை தானுங்க, ஒரே இல்ல. விஜய் வந்து இன்னும் நிரூபிக்கல, அதனால விஜய் கூட இல்ல. அதிமுக பாஜக இருக்காங்க, அதனால இல்ல. அது இப்பத்திய நிலைப்பாடு. முதல்லயே போய் சேரலையே, ஓராண்டுக்கு முன்னாடியே இவரு தாவேக்காவோட அவதான் நிரூபிக்கலன்றாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க அதுதான் நிரூபிக்கலன்றதான் இப்ப நான் சொன்னா இல்ல இல்ல நீங்க வந்துரும், அதுக்கான ப்ராப்ளம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. உப்பு மிஞ்சினா தண்ணி, தண்ணி மிஞ்சினா உப்பு போயினே இருந்தா பாத்திரம் நிரம்பி வழியும், சரியா? அப்படி இல்லை, ஒரு நிலைப்பாடோடு நம்ம பேசணும்ல. அந்த நிலைப்பாடை ஏன் திருமாவர்கள் ஏற்கலை? அவர் கேட்டார் இல்லை, அதுதானே முதல் குரலாக எழுந்தது, விசிகாவிலேருந்து அந்த குரல் எழுந்தது. ஏன் அது வந்து விஜய் அவர்கள் சொன்னபோது அதை நாங்கள் ஏற்கிறோம், அது சரிதானா, நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, நிரூபிச்சுட்டு வாங்க, அப்போ சேர்ந்துக்கிறோன்னு கூட சொல்லலையே. அதுக்கு மறு கருத்து அப்படி சொல்ல, மாற அமைதி தானே காத்துட்டாங்க. நான் கேட்குறேன், இந்த குரல் எழுந்த பிறகு அதிமுக இந்த சூழலுக்கு கட்டுப்பட்டு, ஐயோ விஜய் கேட்டார், நாளைக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா முதலமைச்சர் ஆகிட்டார்னு இவங்களாம் சேர்த்துட்டு நமக்கு சிக்கல், அதனால் நாமளே ஆட்சியின் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துருவோம், அதனால் திருமாவளவன் அவர்களே வாங்க, இல்லை ராமதாஸ் ஐயா அவர்களே வாங்க, உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரோன்ட்டு அதிமுக சொல்லிச்சா கூட்டணிக்கு அழைக்கிறது. நீங்க அந்த பேசும்போது நெருக்கடி உருவாக்கி அவர்களே நேத்து அந்த மேடையில பேசும்போது சொல்றாரு ஒரு இடத்துல, அவர் எப்பயும் தாங்க சொல்றாரு, இப்ப இல்ல 10 ஆண்டுகளுக்கு மேல அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. இல்ல இந்த மாதிரி விஜய் வந்து கவர்ந்துட போறாரு, விசிகாவை கவர்ந்துட போறாரு, எதுக்கு நம்ம திரும்ப நம்மளை விட்டு போயிட போறாரு, கம்யூனிஸ்டுகள் நம்மளை விட்டு போயிட போறாங்க, முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்ற கட்சி நம்மளை விட்டுட்டு போயிட போறாங்க, அதனால நம்ம சொல்லிடுவோம் ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு தரோம், அதிகாரத்திலையும் உங்களுக்கு பங்கு தரோம்னு ஏன் திமுக சொல்லலை? அது நெருக்கடி பொருளா மாறலை, அது ஒரு கோட்பாட்டு பொருளா அதை விசிகா வைத்தது. அதையே ஒரு பிரேவா, அதையே ஒரு இறையா வச்சுக்கிட்டு விசிகாவை கவருவதற்காக தாவேக்கா பேசிய வார்த்தை தான் அது. அதை தாண்டி அதில் வேற ஒன்றுமே இல்லை. இன்னொன்று சொல்கிற அளவுக்கு தாவேக்கா வளர்ந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து ஐசோஸ் ஆர்பிட்ரேட் வாங்கி நெஞ்சு வலி மருந்தது அது போட்டுன்னா நெஞ்சு அட்டைக்காது. அப்படி எப்படி தான் அது அப்படி பேசுறீங்கன்னு எனக்கு. சரி, நான் இப்படி கேட்குறேன் சார், 2026 இப்போ தனியாருக்கு 2 பேருமே கேட்குறேன், தாவேக்கா கோட்டை பிடிக்குமா, நாம் தமிழர் கோட்டை பிடிக்குமா? நாம் தமிழர் கோட்டை பிடிக்கும், அதுல ஒண்ணும் இல்லை. நீங்களும் அதை சொல்றீங்க, அவங்க கிட்ட கேட்டா நான் அதை சொல்லுவேன், நாம் தமிழர் சொன்னாங்க, உறுதியா சொன்னாங்க. நான் சொல்றேன், நான் வந்து 2016 தேர்தலுக்குள்ள நுழைஞ்சி 1 விழுக்காடு வாங்கி அப்புறம் 4 ஆகி அப்புறம் 6 ஆகி அப்புறம் 8 ஆகியிருக்கேன். நான் வந்திருக்கேன், நான் இத்தனை முறை மக்களை அன்றைக்கி நான் நிரூபிச்சிருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு நாள் வரட்டும், அப்போ விஜய் அவர்கள் சொல்லட்டும், அப்புறம் சொல்லுங்கள். இப்போ நான் இப்படி கேட்குறேன் பாருங்க, திமுக ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லுது, அதிமுக ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லுது, எது வரும் நீங்கள் சொல்லுங்கள்? டஃப் ஃபைட்டாக இருக்குது. அதை தானங்க சொல்கிறேன். அப்போ ஒரு ஃபைட் எப்பயுமே தான் இங்கே இருக்குது. நான் இந்த முறை என்ன பார்க்குறேன்னா 3 லைன் ஷேர் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதிமுகவுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்க போதும், வாக்கு வங்கிகளையும் சரி, சீட்டுகள்லையும் சரி, வெற்றி இடங்கள்லையும் திமுக எவ்வளோ கிடைக்க போதோ அதுக்கு இணையாக வந்து நாம் தமிழருக்கும் கிடைக்க போதும் நான் நம்புறேன். அப்படி ஒரு இதுவரை இல்லாத அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ கிடைக்க போதும், 3/8 ஓகே 80 சீட்டு. அப்போ அதை நோக்கி வந்து நாம் தமிழ் நகர்வதற்கான எல்லா அரசியல் வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் தாவேக்காவுக்கு பெரிய ரோலே இருக்காது இந்த வாட்டி. நான் இல்லை, அது அப்போ என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா, 3வது இடத்த நாங்கள் பிடிப்போம், 4வது இடத்த பிடிப்பாங்க. இல்லை நீங்கள் 3வது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு சில புள்ளிகள் வித்தியாசத்தில் 2வது இடமோ 3வது இடமோ இருக்கலாம். 3க்கும் 2க்குமே ரொம்ப குறைந்த இடைவெளி இருக்குன்றாங்க. ஒரு விழுக்காடு வாக்கு வங்கியில் இருக்குன்றாங்க. இப்போ 8.5 வச்சுங்களேன், இப்போ 17-18 இருக்கும். இப்போ அதிமுக இப்போ இருக்கிற வாக்கு வங்கி 19.82 சம்திங் இது, நியர் டு 20 நெருக்கி இருக்காது இல்லை. அப்போ நாம் தமிழர் அடுத்த வாட்டி 18-19 விழுக்காடை சாதாரணமாக தொட்டுடும். அது வந்து இந்த திமுக வாக்குகளை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். அதிமுகலேருந்து இப்போ இருக்கிற அதிருப்தி வாக்கு, அதிமுக பாமகவோடு சேர்ந்ததுனால இருக்கிற அதிருப்தி வாக்கு, அந்த கேடஸே அதை விரும்பலை. இதோட அதிமுக அழிந்து விடும் என்று நினைக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அரசியல் வந்து இனிமேல் நம்ம நாம் தமிழர் நம்பி தான் போகணுன்ற எண்ணப்பாடு உடையவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேரும்பொழுது ஒரு பெரிய அளவு அந்த 3ஆக நான் அதை பிரிக்கிறேன். அந்த 3ஆக பிரிக்கும்பொழுது அதிமுக பாஜகவுக்கு சேர்ந்து ஒரு வாக்கு வங்கி வரும், நாம் தமிழருக்கு அதுக்கு இணையான ஒரு வாக்கு வங்கி வரும்,
அது திமுக அதிமுக வாக்கு வங்கி கிட்ட நெருக்கமா இருக்கும்னு நான் சொல்றேன். எந்த விஷயம் நீங்க பாஜகவும் சேர்ந்து வாங்குற வாக்கு வங்கி இந்த தடவை நாம் தமிழரோட இருக்கும். நம்ம ஏன்னா அரசியல் சூழல் அப்படி இருக்கு. தாவேக்கு எதுவுமே வாங்காது, தாவேக்கும் வாங்கும், ஒரு 4-5 விழுக்காடு வாங்கும் தான் நான் நம்புறேன். அவரோட ரசிகர்கள் வாக்கெல்லாம் அப்படியே வாங்கும்னு நம்புறேன். அதற்கு பிறகு அவங்க நீங்க தான் அவங்கள கூட்டணிக்கு போறாங்கன்றீங்களே. நான் சொல்லு சார், நானா சார் சொன்னேன்? அப்படி நீங்க விரும்பலையா? அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். நீங்க பாஜக கூட போய்வாங்க நீங்க சொன்னீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, தேர்தல் நேரத்தில் வேலை செய்திருக்குல்ல, அது நாங்களே பல பாடங்களை ஒரு ஆண்டும் கற்றுட்டு இருக்கோம். கடைசி 2 நாள் திமுகவும் அதிமுகவும் உங்களை அந்த பருந்து கோழி குஞ்சுகளை கொத்தி தூக்கிட்டு போமே, அந்த அளவுக்கு தான் அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. மற்றபடி மிரட்டல், காவல்துறை நெருக்கடி, தேர்தல் ஆணைய நெருக்கடி, ஆட்கள் வீட்டுக்குள்ளே போகுது, அவங்க சொந்தக்காரங்களை விட்டு தகராறு பண்ணுறது, பூத்துக்குள்ளே வரவிடாத பண்ணுறது, வந்தவங்களுக்கு சீட் இல்லாமல் பண்ணுறது, உள்ளே வந்தவனுக்கு பணத்தை கொடுத்து ஒழுங்கு பண்ண பார்க்கறது, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண, சாயங்காலத்தை வெளியே நிறுத்தி ரிக்கிங் பண்ணுறது, இது போன்ற 10,000 வழிவகைகளை வச்சு நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அறிவியல் பூர்வமான விஷயங்களை அதிமுகவும் திமுகவும் வச்சிருக்குது. ஆமாம், வேற என்ன, ரிக்கிங் பண்ணி வெளியில் போயிடுங்கன்னு பூட்டி வச்சுட்டு போலீஸை ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இங்கே அவங்க தேவையான பட்டனை பல முறை அழுத்திக்கிறது. நீங்கள் எப்பயுமே வாக்குப்பதிவு எப்படி ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 5:15 வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிருக்கும், 5:15 5 மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், 5லேருந்து 6 மணிக்கும் வேற மாதிரி வாக்குப்பதிவு ஆயிருக்கும். எப்போ வேணா பாருங்க, எப்போ வேணா நீங்கள் இப்போ வாக்கு வைத்ததை வந்ததுக்குள்ள வெயில் தாழ ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எப்படி தாழ்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். அப்போ திமுக காரர்களை எப்படி எதிர்கொள்ளணும், அதிமுக காரர்களை எப்படி எதிர்கொள்ளணும்னே ஒரு இது இருக்குது. நீங்கள் உள்ள பூத்தில் போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்காது. திமுகன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, திமுக மாதிரியே 3 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் நாங்களாம் சுயேட்சைன்னுவாங்க. சுயேட்சை யார் பேரில் இருக்கணும், நம்ம எந்த வேட்பாளர் போட்டிருக்கோம் அந்த பேரை ஒட்டியே இருக்கும். ஸ்ரீதர் நான் போடுறதுன்னா ஸ்ரீகர், ஸ்ரீராம், ஸ்ரீபிரியன் அப்படி இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு குழப்பமாக இருக்குது, தேடி போடுவாங்க. அவங்க பூத் ஏஜென்ட்டுங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு போனால் இடம் இருக்காது. அவங்கள சமாளித்து ஒரு சீட் வாங்கணும் உட்கார்றதுக்கு. ஏன்னா நீங்கள் 7 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்காரணும். 7 மணி ஆகிடும் க்ளோஸ் பண்ணி சீல் போடுறதுக்கு. அது வரைக்கும் உட்கார்றதுக்கே உங்களுக்கு அங்கே அவங்கள கையாளுறதுக்கு ஒரு திறமை வேணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா பயிற்சியில் நடக்கும். ஒரு நாளில் இதெல்லாம் நிகழ்ந்துடாது. எம்ஜிஆரால் இது எப்படி சாத்தியப்படுதுன்னா, எம்ஜிஆர் அதற்கு முன்னாடியே எம்எல்ஏ, பலமுறை மேலே பிரதிநிதியாக கூட இருந்திருக்கிறாரு. அவருக்கு பெரிய அனுபவம். அவர் 48லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியலில் இருக்கார். 77 வரும்போது அவருக்கு 30 ஆண்டு கால அரசியல் அனுபவம். அவர் பெரிய நிர்வாகி, அவர் பின்னாடி எல்லாமே இருந்தது. அவருமே தனித்த பேச்சார். அவர் என்னைக்குன்னா பேப்பர் வச்சு பேசி பார்த்துருக்கீங்களா? அவருமே இப்போ பெரிய ஆளுமை உள்ள ஆள் தான். அவர் எந்த அளவுக்கு அரசியலில் சரியாக இருந்தான்ற வேற பார்வை வேறு. ஆனால் அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் அதுக்குள்ளே அடக்கும். அப்படி நீங்கள் செய்யறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையே. அதிமுகவில் அவர் தொடங்கும்போது பெரிய பெரிய ஆளுமைகள், அவரோட அரசியல் தெரிந்தவர்கள் கூட நின்னாங்க. வீரப்பன் போன்றவங்களாம் கூட நின்னாங்க. இங்கே யார் இருக்கான்ற கேள்வி இருக்குல்ல. நிர்வாக ரீதியான சிக்கலை நான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி தான் அரசியல் இருக்குது. இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணோம். அது ஒரு நாளில் சேர்ந்து நடக்கிற விஷயம். நான் இதெல்லாம் பொதுவான அக்கறையோடு தான் சொல்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அது ஒன் டே ஷோ கிடையாது, ரோட் ஷோலாம் கிடையாது. இது ஸ்கிரிப்டட் டயலாக் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து தான் பேச முடியாது. அப்போ சண்டை நடக்குங்க, கழுத்தை பிடிப்பாங்க, காவல்துறை வழக்கு போடுங்க, நீங்கள் ஓட முடியாது. நான் வழக்கு வாங்கியிருக்கேங்க. நான் ஒரு வேட்பாளர், நீங்கள் சண்டைக்கு போனீங்க. நான் ஒரு ஓட்டு நாம் தமிழருக்கு அழுத்துனா அது போய் பாஜகவில் விழுது. அதை கொஷின் பண்ணுறேன். நீ கொஷின் பண்ணி நான் இதை செக் பண்ணி சரியாக இருந்தா, இதை கேள்வி கேட்டு சரியாக இருந்தால் ஒரு ஓட்டு கொடுப்பாங்களாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு. தவறாக இருந்தால் என் மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்களாம். ஓட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா. நான் ஒரு வழக்கறிஞர், பெரிய அனுபவம் இருக்குது எனக்கு. காவல்துறையை பார்த்தா எனக்கு ஒன்று நடுக்கம் இல்லை. எனக்கே அப்படி நடக்குதுன்னா இப்போ எல்லா பூத்துலேயும் ஏன் சொல்கிறேன், இது ஒரு இன்க்ளூசிவ். இது எல்லாம் சேர்த்து நிர்வாகம், கோட்பாடு, கேடர் பவர்ஸு, அந்த நாளைக்கு நம்ம செயல்படும், இது எல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் திமுக அதிமுக கை தேர்ந்தவர்கள் கடைசி நாள் அப்படியே தூக்குவாங்க அலக்க, அவங்கள பல்லக்கில். அதெல்லாம் எப்படி நம்ம நேரில் பார்த்துருக்கோம். இந்த அனுபவம்லாம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாதுன்றேன். ஒரே நாள் அணியில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சிக்கல் ஆகிடும். ஏன் நடக்கும், நான் அதை பார்க்குறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த சிக்கல் வருது. இல்லைன்னா நான் அதை பேச வேண்டியதில்லை. இதையும் தாண்டி தான் நம்ம அரசியல். அவங்ககிட்ட பணம் இருக்குது, காவல்துறை இருக்குது, இந்த பக்கம் அவங்ககிட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு எதிராகவே செயல்படும். அங்கே லோக்கலில் இருக்கிற ஆள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒத்த ஆளாக நின்று சண்டை போடணும், எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். போலீஸ் கேஸை போடுறோம், இப்படிலாம் பண்ணிங்கன்னா வெளில போங்க சார், குண்டு கட்டாக தூக்கிட்டு போவான். நீங்கள் வெளியில் ராமான்னு கத்துனீங்கன்னா தான் மீடியா கவரேஜ் கிடைக்கும், உடனே பயந்துன்னு உள்ளே அனுப்புவாங்க. இவ்வளோத்தையும் செய்ய தெரியணும். இதெல்லாம் எப்படி வரும்னா அனுபவத்தின் பேரில் வருது. இப்போ பார்த்து கற்றுக்குவாங்க. எப்போ கற்றுக்கிறது? இதை
பார்த்தாலாம் கத்துக்க முடியாதுங்க. நீச்சல் அடிப்பது எப்படின்னு பார்த்து நீங்க கத்துப்பீங்களா? புரியுது ஆக்சுவலா அந்த அனுபவம். பட் ஓகே, இது ஏன் நான் இது நிகழ்த்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு உங்களை உட்படுத்திக்கணும். இது கூட நீங்க திணிச்சுக்கணும். இது அனுபவம் இது வரும்பொழுது ஒரு தேர்தல் 2 தேர்தல் வந்து தெளிவு வந்துடும். நாளைக்கு இதை தான் திமுக செய்ய போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். நம்ம ஆளுங்களை இத்தனை பேர் இந்த இடத்துல தூக்க போறாங்க, இவன் சொந்தக்காரங்க அந்த திமுகவில் இருக்கான், இவன் போய் அவங்க விட்டு அவங்க மாமா வீட்டில் போய் தகராறு பண்ணுவான், வீட்டு வாசல் முன்ன நைட்டே நடக்கும், வேற ஒரு சண்டையா இருக்கும். இதுக்கு அதுக்கு நாளைக்கு அவன் பூத்தில் உட்காரக்கூடாது, இன்றைக்கி அவன் வீட்டாண்ட போய் தகராறு பண்ணுவான், நீ அன்னைக்கு பணம் தரல உன்னை விட மாட்டேன் வெற்றுவேன் குத்துவான உடனே போலீஸ் போவாங்க, நீ ஏமா பணம் கொடுக்கல உடனே வாங்கி கூப்பிட்டு போவோம். எதுக்கு எது நடக்குதுன்னு நீங்கள் ஊகிக்க முடியாதுங்க. குடும்ப சண்டைலாம் நடக்கும். ஏன்னா நம்மளை தூக்கிறதுக்கு அன்றைக்கி வரக்கூடாது, மறுநாள் காலைல வரக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனை, நீ ஒன்றும் பூத்துக்கு போகாத, நாங்கள் பார்த்துக்குறோம், வேற ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் கேஸ்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம் சொல்லுவான். பரவாயில்ல கேஸ் போடு அப்படின்னு சொல்கிற ஆளுங்க நாம் தமிழர் ஆளுங்க. அதை சொல்கிறதுக்கு ஒரு அனுபவம் பயிற்சி வேணும்ல. இதுக்குள்ளே இதெல்லாம் அடக்கம். நாம் அவங்க இதெல்லாம் சேர்ந்து கற்றுக்கணும்னு நம்ம சொல்கிறோம், இப்படி பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறோம். இது மட்டுமே சொல்லிட முடியாது. அப்படி தான் நீங்கள் சொல்லணும்னா சைக்கிள் ஓட்டுவது எப்படின்னு எழுதி படிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியணும், கார் ஓட்டுவது அப்படின்னு எழுதி படித்து மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்ட முடியும், நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு எழுதி படிச்சுட்டு 10 முறை இம்போசிஷன் எழுதி கூட தண்ணீரில் குதித்து கையையும் காலையும் உதைத்து மேலே மிதக்க வேண்டும்னு எழுதிட்டு போய் குத்தி பாருங்க என்ன ஆவறீங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவப்படணும். அந்த அனுபவத்தில் சிறந்ததுனால தான் திமுகவையும் நம்ம அதிமுகவையும் நம்மளை சமாளிக்கிறதுல அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. நமக்கே அதை புரிந்து கொள்ள பல தேர்தல்கள் பிடிச்சிடுச்சு. இப்போ நாம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும். இன்னொன்று, நம்மை போன்ற ஜனநாயக ஆற்றல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு லஞ்ச லாவணி இல்லாமல் அதை எதிர்க்கணும். ஆனால் அதை வேலை செய்கிறவங்க பணத்தை கொடுத்து ஒரு நிமிஷத்தில் அந்த வேலையை செய்வாங்க. அப்போ இன்னும் கூடுதலாக நம்ம அதுக்கான கவனமும் அக்கறையும் எடுக்கணும். சேர்ந்து வரட்டும், வந்தால் நல்லதான். இப்போ நான் கூட இப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல, அவர்கள் கட்சியை பற்றி நம்ம பேச வேண்டிய அதிகம் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நாம் தமிழரோட ஒரு பேரலல் பண்ணுறீங்க. அந்த கேள்விகளுக்கு தான் நான் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பதில் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி அவர்கள் ஒரு சிறந்த அவர் தான் இல்லை, யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டில் மக்கள் சேவையில் நான் ஈடுபட போகிறேன், ஒரு தூய அரசியலை கொண்டு வர போகிறேன், அதற்கு நான் முனைகிறேன் அப்படி யார் நேர்மையாக சொன்னாலும் அவர்களை வரவேற்க வேண்டியது, அவர்களை வழிநடத்த வேண்டியது, அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது, அவர்கள் தோளோடு தோல் நிற்க வேண்டியது நம்ம கடமை. எல்லா ஜனநாயக ஆற்றலுக்கும் கடமை. அது மற்ற கட்சி செய்யுமா தெரியாது, நாம் தமிழர் அது செய்யும். அண்ணனை பற்றி எனக்கு அந்த விதத்தில் சொல்கிறேன். அப்படி வந்திருந்தா பரவாயில்லன்னு தான் சொல்கிறேன். இன்னமும் கிளையில் ஏறி வண்டியில் குதிக்கிறது, இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் தாவறது, வெறி பிடிச்சது போல் கத்துறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்ச உணர்வு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமானே எனக்கு ஆயிடுது. ஐயோ இப்படிப்பட்ட தம்பிகள் மத்தியில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் தான் வாழறமான்னு ஒரு அச்சம். ஏன்னே தெரியல, ஹிஸ்டீரியா வந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னா அது நமக்கு வருத்தமாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அது நம்ம வீட்டு குழந்தை தானே. அது என்ன ஆப்பிரிக்காவில் வந்த குழந்தைக்கு பாகிஸ்தானில் வந்த குழந்தைக்கே நம்ம கவலைப்படுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்? அதெல்லாம் சேர்த்தே தான் பார்க்குறோம். எப்படி இப்படி ஒரு சமூகம் சினிமாவினால் இப்படி மாறி போயிருக்குன்னு நினைக்கும் போது இன்னும் வைத்தறிச்சல் வருது லோக்கல் பாஷையில் சொன்னால். அப்போ அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போவும் காலம் கைப்போம் நழுவி போல். இப்பொழுதும் நீங்கள் அரசியல் நீ வண்டி மேலே ஏறாதுன்னு சொல்லுவீங்களா, மாறா அவனோட மாலையை வாங்கி போட்டுப்பீங்களா, குதிச்சவனுக்கு தோல். அப்போ என்ன ஆகுனா யார் யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேலே ஏறணும். அது அந்த குழந்தைக்கும் ஆபத்து. காமராஜர் நிகழ்ச்சியில் 60 அடி கொடி கம்பத்தில் ஒருத்தர் ஏறி கொடி கட்டினான்ற காரணத்துக்காக காமராஜர் அவனை வெரைட்டி அடிச்சாருன்ற கதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதானே ஒரு தலைவனோட. 2வது நாள் பவுன்சர்ஸ் வச்சுட்டாங்க. பவுன்சர்ஸ் வச்சு ஒரு ரவுடித்தனம் தாங்க. ரவுடித்தனம் சார், வண்டியில் அடிபட்டு. சரி, அது ஓகே. சரி, நான் எதுக்கு சொல்றேன், புரியுது. அது எப்படி அணுகிறதுன்னு நீங்க என் தம்பி டேய் வரக்கூடாதா, இது பொது இடத்துல இது சரியா வராதா, என்னை பார்க்கணும் அலுவலகத்தை வந்து நிதானமா பாடுறா, இப்படி வந்து தாவக்கூடாதா, நீ வண்டி சக்கரத்தில் விழுந்துட்டேன்னா தம்பிக்கு அண்ணனுக்கு வருத்தம்டா, எனக்கும் தானே நட்டோம், நீ இறந்து போயிட்டா, உனக்கு எதனா அடிப்பட்டா, நீ என் மேலே விழுந்துட்டு என் கை கால் இன்னும் தேர்தல் பண்ணி பார்க்க முடியாதா, எனக்கும் தானே நட்டோன்ற உரையாடல் தான் உங்கள் பிள்ளைய உங்கள் கேடரை உங்கள் ரசிகர்களை நெறிப்படுத்துமே தவிர பவுன்சர் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களோட தூரத்தை அதிகப்படுத்தும். உங்களுக்கு தலைவருக்கு நீங்க அணுகக்கூடிய விதம் எப்படி, ஏன்னா இதுல நிறைய பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. நீங்க சொல்றீங்க ரசிகர்களா இருக்கிறவங்க இன்னைக்கு அரசியலுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை ரொம்ப முறையா கையாளணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அவர் சொன்னா கேட்டுப்பாங்க, அவர் சொல்லலைன்னு தான் நான் சொல்றேன். அவர் சொன்னா கேட்டுப்பாங்க. இல்ல அதுதான் அதை நெறிப்படுத்த அவர் தவறாரு. அதுல ஒரு அதுக்கே தெரியலையா, இல்ல அதெல்லாம் தேவையில்லை இப்படியே இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்டீரியா வந்தவங்க போல பிஹேவ் பண்ணிட்டோம், அது தனக்கு புகழ் நினைக்கிறாரான்னு எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பொது மேடையில வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு வெளிப்படையா பேசினா இதான் நம்ம மாதிரி ஒரு 4 டிஸ்கஷன் போகும். அதே 4 டிஸ்கஷன் போகுங்க. உங்க தம்பி சரி உங்க மேபி அது சொல்லாம இருப்பாங்க, சொல்ல முடியாது. இல்ல நிகழல இல்ல, அதான் இல்ல அதுதான் சார், அது பொது மேடையில தான் சொல்லணுமா இல்ல
சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் சொல்லி செய்தியை கடத்தணுமான்றது அரசியல்ல நீங்க எதுவுமே தனி வெளியில நாங்க தனியா போன் பேசினாலே பொது வெளியில போடுறீங்க. இல்ல சார், நாளைக்கு எப்படி பார்க்கும்போது திரும்ப நாளைக்கு நடந்ததுன்னா நம்ம கட்டாயமா எப்பொழுதும் நடக்குது, ஒரு முறை மாற்றம் இல்லாம நிகழுது. நாளைக்கு அந்த பையன் விழுந்துட்டானா என்ன கவலைன்னு தான் நிச்சயமா அது கேள்வி ஆகும். நாளைக்கு ஏதாவது நடந்ததுன்னா கட்டாயமா கேட்கதான் போறோம். நீங்க தான் திமுகல ஒருத்தன் விழுந்து செத்தா கூட நமக்கு வருத்தம் தாங்க. எஸ் இல்ல, அதுதான் யார் பொறுப்பா அவங்களை கேள்வி கேட்க போறாங்க சார். இதெல்லாம் சொன்னா எங்களுக்கு வந்து அக்கறை இல்லைன்னு இவ்வளவு பிறகு எங்களுக்கு தேச விரோதிங்க நீங்க சொல்லுவீங்க. நீங்க எல்லா குழந்தையும் வளங்க சார். அதான் எல்லா குழந்தையும் பாகிஸ்தான் குழந்தை இருந்தாலும் நாங்க இப்படிதான் அதே தான் சொல்றோம். அது நல்லதுதான், வருத்தப்படுவோம் நான் சொல்றேன். நிறைவா சார், இந்த இதுல புரிஞ்சுக்கிட்டதுன்னா 2026 நாம் தமிழர் தன்னுடைய பலத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு களமா இருக்கும் இது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். என்னோட கணக்கு 3 ஃபிராக்ஷனா இது பிரியும். இல்ல அதான் அதுல ஒரு 2வது 3வது இடத்தை ஒப்பிடுற அளவுக்கு முதல் இடத்துக்குமே கூட நெருக்கமா இருக்கும். ஒரு சில விழுக்காடுகள் அவங்க 25னா இவங்க 24னா நம்ம 23, அது போல ஒரு ரொம்ப நெருக்கமா வரும். அப்படிதான் நான் கருதுறேன். இவரு விஜய் அவர்கள் கொஞ்சம் ஓட்டை எடுத்துக்கிறாரு. வாக்கு சதவீதத்தில் சொல்லிட்டீங்க, எம்எல்ஏ அதான் தென் மாநிலங்கள்ல கூடுதலா எதிர்பார்க்கிறோம். அதற்கான எண்ணிக்கை ஆமா, இது வரைக்கும் ஒரு 20 இடங்கள் குறிப்பா தெரியுது. இன்னும் பொலிட்டிக்கல் சினாரியோ மாறிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு இன்னும் அதிமுகவிலையும் திமுகவிலையும் தொடர் வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது அந்த வாய்ப்பு அதிகப்பட்டுக்கிட்டே போகுது. நாளைக்கு ஏதாவது ஒரு குழப்பம் வந்தது, அவங்களுக்குள்ள பெரிய சச்சரவு வந்தது, கடைசி நேரத்தில் ஒரு முரண் வந்தது, யாரு கூட்டணி அரசியலா ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கான, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு அதிமுக சொன்னாலோ பாஜக சொன்னாலோ அது வந்து சிக்கலை ஏற்படுத்தும். அது அந்த 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 கூட்டணிக்கான வாக்கு வங்கியில ஓட்டு போட வேணான்ற சிக்கல் 2 பேர்ல யாரு கேட்டாலும் 2 பேருமே தமிழருக்கு ஆமா 2 பேருமே இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து நாங்க அப்புறம் தான் முடிவு பண்ணுவோம்னு சொன்னாலும் அது ஒருத்தரோட ஈகோ கடி. நாங்க அப்புறம் முடிவு பண்ணுவோம், அப்ப நீங்க கொடுப்பீங்களான்னு அதிமுகவுக்கு நோக்கி கேள்வி வரும். நாங்க அப்புறம் முடிவு பண்ணும் பாஜக சொன்னா அப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள அதிகாரத்தில் பங்கு வாங்க இடம் இருக்கா, அப்போ உங்களை எப்படி நான் நம்புறதுன்ற கேள்வி வரும். எந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாலுமே அது அந்த அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற வாக்கு வங்கியை சேதப்படுத்தும், கலைக்கிற வாக்கு வங்கி எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சினாரியோ. எம்ஜிஆர் இறப்பு திமுகவின் வெற்றி, நான் அப்படிதான் சொல்லுவேன். 1900 எம்ஜிஆர் இறப்பு, எம்ஜிஆர் சுடப்பட்டது திமுகவின் வெற்றி 1967. வேறு ஒரு பெரிய காரணம் இல்லைன்னு நான் நம்புறேன். 1987 எம்ஜிஆர் மறைவும் 90 நடந்த ராஜீவ்காந்தி மரணமும் ஒரு தேர்தலையும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்போ எந்த ஒரு பெரிய நிகழ்வும் ஒரு அரசியலை மாற்றி அமைக்கும். அப்படி ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கு. இது போன்ற ஈழப்படுகொலை அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுத்தது. அதுக்கு பிறகுதான் காங்கிரஸால நிமிர முடியல. அப்போ இப்படி பல விஷயங்கள் வந்து அரசியலில் தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. எந்த நிகழ்வு எதை வந்து அட்ரிபியூட் பண்ணும், எதை வந்து ஊக்கப்படுத்தும், வேகப்படுத்தும், எது மட்டுப்படுத்தும் நமக்கு தெரியாது. அப்போ அப்படி எந்த ஒரு நிகழ்வு எதிர்பார்ப்புனாலும் நாம் தமிழர் ஆட்சியை அமைக்கும் நான் நம்புறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஏன்னா இன்னைக்கு கல நிலவரம் இப்படி இருக்கு, இப்படி பேசியிருக்கோம். மேபி மாறும்போது நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.